आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं। एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी योग, यानी 3 बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है। और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, असमीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆத்மாவில் இருந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆத்மாவில் இருந்து பாடுவோம். இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். ஓஹோ, இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். சமாதானம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சமாதானம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆத்மாவில் இருந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆத்மாவில் இருந்து பாடுவோம். இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். ஓஹோ, இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆத்மாவில் இருந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆத்மாவில் இருந்து பாடுவோம். இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். ஓஹோ, இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். ஓஹோ, இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். ஹல்லேலூயா, praise the Lord. உங்களை இந்த அழகான ஞாயிறு ஆராதனையில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது அந்நிய பாஷைகளில் பேசி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆமென்.
உஷால பிரபரபோ தலரிபி கற்றலரபோ ரிபிக்கல் லாபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபிக்கல் லாபரபரபோ தலரிபிக்கல் லாபரபரபரபோ ரீஷால பிரபரபரபோ ரீந்த தலபிரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபிக்கல் லாபரபரபோ தலரிபிக்கல் லிபரபரபரபரபர ரீஹல் லாபரபரபரபோ ஓரிஷி கலபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபிக்கல் லாபரபரபரபோ ரீந்த தலபிரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபிக்கல் லாபரபரபோ ஷாக்கலபரபரபோ ரீந்த தலபிரபோ தலரிபிக்கல் லிபரபோ தலரிபிக்கற்றலரபோ தலரிபிக்கல் லாபரபரபரபோ ஷாக்கலபரபரபோ ரீந்த தலபிரபோ தலரிபிக்கல் லிகற்றலரபோ தலரிபிக்கல் லாபரபரபோ தலரிபிக்கல் லாபரபரபரபிக்கல் லாபரபரபரபர ஷாபா. ஆவியானவரே, ஒரு விஷயங்களை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஈசப்பா. எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஈசப்பா. உம்முடைய கிரியைகள் எங்களுக்குள்ளாக செயல்படட்டும். ஆவியானவர் ஒரு விஷயம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. முற்றிலுமாய் உங்க கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை குறிப்பு. இந்தியாவுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஏசாயா 60 அதிகாரம் 18 வசனத்தில், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாயாக. ஆமென். யோபு 5 அதிகாரம் 12 வசனத்தில், தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மாநிலத்தில் அமைதியின்மை மற்றும் வன்முறையை ஏற்படுத்த சாத்தானின் ஒவ்வொரு செயல் திட்டங்களும் எதிராக ஜெபிக்க போகிறோம். வன்முறை, கொலை மற்றும் பயங்கரவாதத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு திட்டமும் தகர்க்கப்படுவதாக என்று அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நகரத்தில் இளைஞர்களை கூலிப்படையாக, கொள்ளையர்களாக மற்றும் பயங்கரவாதிகளாக செயல்பட அனுப்பப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜெபியுங்கள். ஆமென். அவர்களின் திட்டங்கள் தோல்வியடைந்ததாக நாங்கள் அறிவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் அவர்களின் மனதில் சாத்தானின் சக்தியை உடைக்கிறோம். ஆமென். கர்த்தர் அவர்கள் மத்தியில் தேவதூதர்களை அனுப்புவார். கிறிஸ்துவின் வெளிப்பாடும் அவர்கள் மத்தியில் தேவதூதர்களின் வெளிப்பாடுகளும் இருக்கும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மத்தியில் இரட்சிப்பு வெடிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ரிஷாலபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபோ ரிபி கல்லாபரபரபரபோ ரிஷாலபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிந்த தலபரபோ ரீபரிபி கல்லாபரபரபோ தலரிந்த தலபரபோ தலரி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபரபோ ரிஷாலபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிந்த தலபரபோ கல்லாபரபரபரபோ ரியா லாபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரப ரிஷாபா. எங்களுடைய இந்திய தேசத்திற்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக ராஜாவே, ஓ ரிஷாலபரபரபோ தலரிபி கற்றலரபோ ரிபி கல்லாபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாபரபரபி கல்லாபரபரபி கல்லரபரபரபரபரபரபர ரிஷாபா. அப்பா, எங்களுடைய தேசத்திலே இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஓ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபரபோ தலரிபி கல்லாபரபரபர ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபரபரிபி கல்லாபரபரபரபை கல்லரபரபரபரபர ஷபா. அப்பா, எங்களுடைய மாநிலத்திலே செயல்படுகிற ஆமென் ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே. ஆமென். ஓ ரிஷாலபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கல்லாபரபரபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லரபரபரபரிபி கல்லரபரபரபரபரபர ஷபா. ஓ ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, இயேசப்பா ஆண்டவரே, இளைஞர்களை வைத்து ஆமென் ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, தவறான காரியங்களுக்கு நேராக அவங்களுடைய சிந்தைகளையும் அவங்களுடைய இருதயங்களையும் திசை திருப்புகின்ற சாத்தானுடைய செயல்கள், திட்டங்கள் எல்லாம் இயேசுவின்
இயேசுவின் நாமத்திலே ஒன்றும் இல்லாமல் போகும்படியாய் கட்டளை இடுகிறோம். அப்பா ஆண்டவரே, அதிலே ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயங்கரவாத ஆண்டவரே அம்மேன் ஆண்டவரே செயல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அவங்களை ஒரு விசை நீங்க சந்தித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பு அவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓரி பரவி கற்றலரு போத்தலருவி கல்லாபரபர போத்தலருவி கல்லாபரபரபரபரபோ ரீபரவி கற்றலரு போத்தலருவி கல்லாபரபர போத்தலருவி கற்றலருவி கல்லரபரவி கல்லரபரபரபரவி கல்லரபரபரபரபரபரபா. எந்த ஒரு இளைஞர்கள் சிந்தைகளிலும் தவறான எண்ணங்கள் வராதபடி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. ஓ ரீபரவி கற்றலரு போத்தலருவி கல்லாபரபரபரபரபோ ரீபரவி கற்றலரு போத்தலருவி கல்லிஷாற்றலருவி கல்லரபரவி கற்றலரு போத்தலருவி கல்லரபரபரவி கல்லரபரபரபரபரபா. உம்முடைய ரட்சிப்பு ஆமென் ஆண்டவரே அந்த இடங்களிலே கடந்து செல்லட்டும் அப்பா. ஆமென் ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிரியைகளிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய ரட்சிப்பு கடந்து சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமென் ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க பெரிய காரியம் செய்கிற ராஜா. எங்கள் கூட இருக்கிறபடினாலே ஆவியானவர் நீங்க செய்ய நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஓ ராகலாபரபரபோ ரீபரிபி கற்றலரபோ தலரிபி கற்றலரபோ ரிபி கல்லாபரபி கற்றலரபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரபரபரபா. அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆவியானவரே. ஆமென் அப்பா ஆண்டவரே, நீங்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியம் செய்தருளுங்க. அற்புதமாய் வழிநடத்தி தாங்க. முற்றிலுமாய் உங்க பாதத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Hallelujah, hallelujah. Praise the Lord. இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. முதல் முறையாக புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகர்ணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபையில் முதல் முறையாக புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள். மேலேயுள்ள வசனங்களின்படி அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி விசுவாசத்தில் உறுதியாக நிலைநிறுத்தும்படி ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓரிபரிபி கற்றலரு போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரிபி ஷாலபரபா ரீபரிபி கற்றலரு போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரிபி கல்லாபரபரபரபோ ரிந்ததலபர போத்தலரிபி கற்றலரு போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரிபி கற்றலரிபி கல்லரபரபரபரபோ ரியல்லாபரபரபோ ரிந்ததலபர போத்தலரிபி கற்றலரு போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரி இந்ததலபரபரபோ ரிஷாலபரபரபோ ரீகற்றலரபோ ரீகல்லாபரபர போத்தலரி இந்ததலபர போத்தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரபி கல்லரபரபரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே, சபையிலே ஆமென் ஆண்டவரே முதலாக ஆமென் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமக்களுக்காக இப்பொழுது நாங்கள் வருகிறோம் ராஜா. ரிஷாலபரபரபரபரபோ ரீபரிபி கற்றலரு போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரிபி கல்லாபரபர போத்தலரிபி கற்றலரிபி கல்லரபரபரபரபோ ரிஷாலபரபர போத்தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபர போத்தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரி ஷாபா.
ஆவியானவரே, அவர்கள் ஆண்டவரே இருதயத்திலே உம்மை விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரே ஒரு ஆழமான ஒரு இருதயத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை அறிந்து கொண்டு ஆவியானவரே உமக்குள்ளாக ஆண்டவரை நிலைத்திருக்கும்படியான ஒரு வல்லமையினாலே நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி. ஊரி ஷால பரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரபி கல்லா பரபரபரபோ ரீந்த தலபரபோ தலரபி கற்றலரபி கல்லா பரபரபரபோ ரீஷா கல்லா பரபரபோ ரீந்த தலபரபோ தலரபி கற்றலரபி கல்லா பரபோ தலரபி கல்லிபரி கல்லரபரப கத்தலரபி கல்லரபரபி கற்றலரபி கல்லரபரபரபரபரே ஷாபா. உம்முடைய பரிசுத்தத்திலே நிலை நிற்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ராஜா. ஓ கலாபரி கற்றலரபோ ரீ கலாபரபரபோ தலரபி கலாபரபரபரபரபோ ரிஷி கலாபரபரபரபோ ரீந்த தலபரபோ தலரபி கற்றலரபி கல்லரபரபி கலாபரபரபோ தலரபி யஷா கலாபரபரபரபி கல்லரபரபரபரபரே ஷாபா. அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஆவியானவரே, நீங்க பேசுங்க, அவங்க இருதயத்தோடு கூட நீங்க பேசுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு புது ஆத்துமாக்கள் இருதயத்திற்குள்ளாக தேவ வல்லமை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓஷால பரபரபோ தலரபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரபி கல்லாபரபரபரபோ ரீபரபி கற்றலரபோ தலரபி கல்லபஷா கல்லாபரபரபோ தலரபி கற்றலரபோ ரீகல்லாபரபரபோ தலரபி கல்லி கற்றலரபோ தலரபி கல்லாபரபி கல்லரபரபரபரபரபரே ஷாபா. இயேசுப்பா, உமக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாய் உமக்குள்ளாக பலப்படும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சொல்லுகிறோம் ராஜா. ஓ தேவ வல்லமை ஒரு விசை அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்குள்ளாக ஆண்டவரே வேர்கொண்டு ஆவியானவரே அம்மேன் ஆண்டவரே நிலைத்திருக்கும் ஒரு பிள்ளைகளாய் நீங்க மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷகலபரபரபரபோ ரீபரபி கற்றலரி போத்தலரி கல்லாபர போத்தலரி கற்றலரி கல்லபரபரபோ தலரி ஷிகலபரபரபி கற்றலரி கல்லரபரபி கரபரபி கல்லரபரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே, நீங்க அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து நீங்க பெரிய காரியம் செய்தருளுங்க, அற்புதமாய் வழிநடத்திட்டாங்க. ஒரு விஷயம் உங்க கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்து வறுமை தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்து ஆராதனை நேரம். துதிக்கு பதில மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பதிர மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர்,
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya, praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் ஜூன் 13. இன்றைய தலைப்பு எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். வசனம் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஹalleluya. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அசுத்த ஆவிகள் மனிதர்களை தவறு செய்ய எவ்வாறு ஏவுகின்றன என்பதை வேதம் காட்டுகிறது. அத்தகைய ஒரு நிகழ்வுதான் நம் மூல வசனத்தில் தாவீதை பற்றி நாம் படித்தது. சிந்தித்து பாருங்கள். ஒரு நீதியுள்ள ராஜாவாகிய தாவீதை தேவனின் விருப்பத்திற்கு எதிராக இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு சாத்தானால் ஏவப்பட்டான். இதன் விளைவாக தேவன் இஸ்ரவேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். ஆமென். நற்செய்திகளில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு சம்பவம் உள்ளது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து நம்முடைய ரட்சிப்புக்காக உயிர் தெழும்பப்படுவது அவசியம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவுபடுத்திய போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். மத்தேயு 16 அதிகாரம் 22 இயேசு அப்போதே சாத்தான் அது ஒரு பேதுரு மூலமாக பேசுவதை அடையாளம் கண்டு கொண்டார். வேதம் சொல்கிறது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மத்தேயு 16 அதிகாரம் 23
ஆகவே நல்ல மனிதர்களை கூட சாத்தானால் தவறான செயல்களை செய்யவோ அல்லது சொல்லவோ தூண்ட முடியும். அதனால்தான் நாம் உண்மையை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் உண்மையை அறிந்தால் அதன் வெளிச்சத்தில் நடக்க முடியும். ஆமென். எப்படி ஜெபிப்பது மற்றும் உங்களை சுற்றியுள்ள சாத்தானின் செயல்களையும் தாக்கங்களையும் எவ்வாறு நிறுத்துவது என்பதை அறிவீர்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளபடி எல்லா மனுஷர்களுக்கும் தலைவர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சமூகம், நகரம், தேசம் மற்றும் நீங்கள் பணிபுரியும் அமைப்பில் உள்ள தலைவர்களின் இருதயங்களில் தேவனின் விருப்பம், திட்டம் மற்றும் நோக்கங்கள் உங்களிலும் உங்களை சுற்றியும் நிறுவப்பட வேண்டும் என்று ஆவியினால் தைரியமாக அறிவிக்கவும். ஹல்லேலூயா. அவர்கள் துன்மார்க்கத்திற்கு தூண்டக்கூடிய எதிர்மறை தாக்கங்களுக்கு அடிபணிய மறுப்பதற்கு ஜெபியுங்கள். மாறாக அவர்கள் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நீதியுடனும் உண்மையுடனும் ஆட்சி செய்ய ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்புள்ள பிதாவே, நற்செய்தி விரைவாகவும் தடையின்றி பரவுவதற்காகவும் எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காகவும் அவர்கள் தங்கள் நிலைகளையும் அதிகாரத்தையும் உமது நீதியுள்ள காரணத்திற்காக பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நாடுகளின் மீது சமாதானம் மற்றும் செழிப்புக்கான உமது ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. I stay in Midrand in South Africa. I came in healing school in 2008 because I was diagnosed with cervical cancer. It all started in 2005 when I delivered a baby. They took me the pap smear. After 2 weeks, they sent a nurse in my place that my results are not right. I have a cervical cancer. I have to go to the hospital. When the doctor diagnosed me with the cervical cancer, he told me that there is no cure of this. He was just giving me the tablets. Those tablets were just following down the pain in me. Her life was miserable. She didn't manage to walk. She didn't manage even to eat well. She didn't manage even to sleep. Even to stand, it was a difficult thing. Even to communicate with people, or even to me, it was very hard, just because of the pains that was feeling in her body. And one day I was in a pain. That pain was high. Then I went to hospital. In the hospital is where I found another doctor, the lady, that told me that, you know what, you are dying. You are left with only 6 months to die. One day when I was watching TV, I saw Pastor Chris. So I called those numbers in the screen and I registered for healing school. When I came to healing school in 2008 September, the atmosphere was so different. I experienced the love of God, and I knew that I will never live the same way I came with. And when the healing service day came, wow, the place was saturated with the presence of God. And when they started worshiping the Lord, praising God, and I know very well that this day is my day. As Pastor walked inside the wall, I hear the shout of people, others standing up, shouting. He started to lay hands to the people one after another. And the people were falling down, waking up, rejoicing.
And when Pastor came to me, I was very, very excited. And when he just lay hands to me, I just fell under the anointing. When I woke up there, I was rejoicing, happy for my healing. After Pastor Chris ministers to me in healing school, when I got home, it was like I had come with another atmosphere. Few months after I left the healing school, I decided to go back to the doctor. And several tests were taken on me. The results came out. And the doctor, they didn't find anything that is a cancer in me. So even the doctors were so amazed. They asked me, Mama, what happened? I told them that because I went to healing school and the Pastor Chris prayed for me, that is why I get my healing. Wow. When I see Gertrude now as a friend, I praise God for her life because the word of God has gained the ascendance in her body. You can tell even when she's walking that this lady is full of the word. As a friend, I can testify that she's living by the word of God. She's living in divine health. Partners of Healing School, thank you so much. I came to Healing School. I didn't pay anything. But because of you, I have received my healing. Thank you so much for what you have done to me. And you have even won my soul. I came to Healing School without not born again. I'm born again because of you. Thank you so much. We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. Yesunamam, 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 Valgave. Yesunamam, 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 Valgave. அவர் நாமத்தில் ஜீவன் உண்டு, அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஜீவன் உண்டு, அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. Yesunamam, 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 Valgave.
நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தில் குருடர் பார்க்கிறார்கள். அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் முடவர் நடக்கிறார்கள். அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தில் மரித்தோர் எழுகிறார்கள். அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் சாத்தான் ஓடுகிறான். அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தில் முழு பலன் உண்டு. அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் எல்லாம் சாத்தியம். அவர் நாமமே இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. Shatele intra la antra caso. Reshatili brontra la antele kisita lava. பிதாவே, உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் அன்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யாராக எங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கிருபையும் தயவும் உள்ளவராய் எங்கள் வாழ்க்கையில் நீர் இருந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. எங்களை நீர் இவ்வளவாய் நேசித்து வருகிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. உம்மை அறியவும் உம்மை தொழுகவும் இந்த முழு உலகத்திற்கு உம்முடைய நற்செய்தியை பரப்ப எங்களுக்கு கொடுத்த இந்த தகுதிக்காக இந்த கனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதைவிட ஒரு பெரிய கனமோ அல்லது மகிமையோ ஒரு மனிதன் பெற முடியாது சுவாமி. உம்முடைய அன்பை உலகம் எங்கும் போய் சொல்வதை விட ஒரு பெரிய மரியாதை நாங்கள் பெற முடியாது. உம்முடைய தெய்வீக இயற்கையின் பங்காளியாக எங்களுக்கு நாங்கள் பங்கேற்க நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. எல்லா வல்லமைக்கும் துரைதன்களுக்கும் தூரத்தில் வெகு தூரத்தில் இருக்கும்
கிறிஸ்துவேசுவின் இடத்திலிருந்து நாங்கள் ஒன்றாக இருக்க கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் நாங்கள் உடன் அமர கொடுத்தீரே, அந்த பெரிய கனத்துக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இந்த காலங்களில் எங்களை அழைத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி உடையவர்களாயிருக்கிறோம் சுவாமி. தேவனே, காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் புரிந்து கொள்ளத்தக்கதாக வேண்டிய இருதயமும் எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் உம்மிடம் பெற்றுக்கொள்ள நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் சுவாமி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் யாவரும் அமரலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உங்களை யாவரையும் மற்றும் ஒரு அழகிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தையும் ருசித்து வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கடவுள் சொல்லியிருக்கிறார், நாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் அனுபவிக்க வேண்டும், கடவுளுக்குள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை கடினமான பாதையைக்குள் எப்போதுமே சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்காதீர்கள். இது ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போவதும் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரு காரியம். இதை நான் பாஸ்டர் கிறிஸ்டன் இடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு முறை கூறினார், நான் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். இது ஏற்பட்ட ஒரு அருமையான ஒரு சிந்தனை என்று. வேதத்தில் கூறப்படும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கூட நான் இழக்க விரும்பவில்லை. ஆதலினால் உங்கள் வாழ்க்கையை அனுபவிங்கள், ருசித்து அனுபவிங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கும் நபரை பார்த்து கூறுங்கள், சகோதரவே சகோதரி, உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து ரசியுங்கள், ருசியுங்கள் என்று. நாம் போன வாரம் சபையின் உடைய நோக்கமும் அதனுடைய பணியும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் கூறினோம், நோக்கம் மிகவும் முக்கியமானது என்று. வாழ்க்கையின் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதே என்று கூறினோம். இந்த உலகத்திற்கு ஒருவேளை நோக்கம் ஒரு முக்கியமான காரணமாக அவர்கள் காணாமல் இருக்கலாம். எனினும் நமக்கு நோக்கம் மிக முக்கியமானது. உலகம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் முடித்து விடுகிறது என்று எண்ணுவதனால் அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் அதில் நோக்கம் என்ன என்று அவர்கள் ஆராய்வது இல்லை. அவர்கள் நினைக்க கூடும், இந்த நாள் முடிந்தால் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய காரியங்கள் இன்றோடு முடிந்து விட்டது என்று. ஆனால் இந்த ஜீவன் நாம் கண்களால் காணும் காரியத்தை விட பெரியது. நம்முடைய கண்களால் காண்கிற காரியங்களை விட இந்த ஜீவன் மிக பெரியதாய் இருப்பதனால் அதில் கட்டாயமாக ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கடவுள் எந்த ஒரு காரியத்தையும் நோக்கம் இல்லாமல் செய்வது இல்லை. உதாரணத்துக்கு, நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் உங்களை பார்த்து ஒரு பேனாவை உங்கள் மீது தூக்கி விசிறி அடித்தால் நீங்கள் யோசிக்க, ஏனென்றால் இவ்வாறு நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த பரிணாம கோட்பாடு அல்லது பிக் பேங் கோட்பாடுகள் இவைகள் எல்லாம் நிர்மூலமாகி விடுகிறது. அவர்கள் பல நூல்களை திருத்தி எழுத வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய சதி காரியமாகிவிடுகிறது. இப்படிப்பட்ட இந்த பரிமாண கோட்பாடு
பிக் பேங் தியரி, இவைகள் எல்லாம் ஒரு சதி செய்கிற இவைகளே சதி என்று கூறுவேன். அவர்களுடைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டு கொள்ளக்கூடாது. இதுதான். இவர்களெல்லாம் பள்ளி சென்று கற்றவர்கள். அதனால் ஒரு தவறான காரியத்தை எவ்வாறு அழகாக அளிக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மிகவும் சிறந்த வழக்கறிஞர்கள். மிக மோசமான ஒரு காரியத்தை மிக அழகாக அவர்களால் வர்ணித்து காட்ட முடியும். அவர்கள் சொல்கிற வார்த்தைகளின் பொருட்களில் அவர்களால் ஒரு விளையாட்டு தன்மையை கொண்டு வர முடியும். அதனால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், வாழ்க்கையின் நோக்கம் உங்களை எதை பிடிக்குமோ அதை செய்து அனுபவிப்பது தான் வாழ்க்கையின் நோக்கம் என்று அவர்கள் கணித்து விடுகிறார்கள். உதாரணத்துக்கு, ஒருவனுக்கு நீதி பெண்களை கற்பழிக்க வேண்டும் என்பதை அவன் விரும்பினால் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுதானா? ஒரு கற்பழிக்கும் மனிதராக திரிவது தான் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமா? உடனே சிலர் சொல்வார்கள், இது கற்பழிப்பு, இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் இந்த உதாரணம் அல்லது விளக்கத்தை சற்று வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே கூறுகிறேன். இப்பொழுது யாரும் இதை தைரியமாக கூறலாம். நான் பிறந்தது என் வாழ்க்கையின் நோக்கம் திருடுவது. அவன் திருடிவிடு, நான் பிறந்த நோக்கம் திருடுவது என்று அவன் கூறலாம். என் வாழ்க்கையின் நோக்கம் புதங்கால் போடு உட்கார்வது என்று கூறுபவர்களும் இருக்கலாம். ஏனென்றால் நம்மை போல் பேசுகிறவர்கள் அவர்களிடம் போய் பேசுவது இல்லை. அவர்கள் உலகத்தில் அவர்கள் யாவரும் புத்தியற்றவர்கள், நாம் யாவரையும் எளிதாக வஞ்சித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். உங்கள் அருகில் இருப்பவரை பார்த்து சபையின் நோக்கமும் பணியும் மிக முக்கியம் என்று கூறுங்கள். நாம் போன முறை நானே சபை என்பதை கற்றுக்கொண்டோம். அறிக்கையிடு, நானே சபை. அறிக்கையிடு, நானே சபை. சபையின் நோக்கமும் அதனுடைய பணியும் நாம் விவரிப்பது முன்பு சபை என்ன என்று நாம் கூற வேண்டும், விளக்க வேண்டும். ஏனால் இந்த சபை என்ற வார்த்தையை தவறாக மக்கள் புரிந்துகிறார்கள். சிலர் சபை ஒரு மத சார்புடைய மக்கள் கூடும் இடம் என்று நினைத்து விட்டார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட மதக்காக கூடுகிற மக்கள் வாழ்க்கையில் மிகுந்த கசப்பான நிலைமையில் செல்வதனால் அவர்கள் தங்களுடைய மனுக்களை கர்த்தரிடம் சமீபதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது சபை அல்ல. அந்த விளக்குரை மதம் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு சரியாக இருக்கும். மதம் கடவுளிடமிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்று நினைக்கிறது. மதத்தை நம்புகிறவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்றால், அவர்கள் கடவுளை விட்டு தூரம் இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடும். ஆனால் கிறிஸ்துவத்திலோ கடவுள் நம்மோடு இணைந்து விட்டார். நாம் அவருடன் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி என்றால் கட்டாயமாக நாம் யோசித்தும் நாம் பேசுவதும் அவர்களின் யோசனைக்கும் பேச்சுக்கும் ஒற்று போகாது. இதனால் சில நேரத்தில் நாம் பிறர் நம்மை துன்புறுத்தும் சூழ்நிலையில் நாம் மெய்ய புள்ளியாக ஆகிவிடுகிறோம். சில வேளைகளிலிருந்து கிறிஸ்தவர்களிடமிருந்தே நமக்கு துன்பங்கள் வரலாம். சில கிறிஸ்தவர்களுக்கு நம்மை பிடிக்காது. ஏனென்றால் அவர்களுடைய மத சிந்தனை உடைய கிறிஸ்தவத்தில் நாம் இணைந்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பக்கூடும்.
நாம் அதற்கு இல்லை, எங்களுக்கு அதிகமாக ஞானம் இருக்கிறது, நாங்கள் அதிகமாக வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம், உங்களுடைய அறியாமையில் நாங்கள் கலந்து கொள்ள நாங்கள் தயாராக இல்லை என்று நாம் கூறிவிடுகிறோம். இதனால் நாம் துன்புறுதலுக்கு, பாடுகளுக்கு, அவர்களிடமிருந்து நாம் பாடுபடும் ஒரு மெய்ய புள்ளியாக ஆகிவிடுகிறோம், அல்லது ஒரு மைய புள்ளியாக நாம் உலகம் நம்மை துன்புறுத்துகிறது, சில சபைகளும் நம்மை துன்புறுத்துகிறது. ஆனால் உண்மையிலே அவர்கள் சபை அல்ல. அவர்கள் உண்மையிலுமே ஆட்போல் போர்த்திய ஓனாய். நீங்கள் அவரை குறித்து ஐயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையினால் எது உண்மையான சபை என்று நாம் அறிய முடியும். நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் ஏதோ சாக்ரட்டிஸினால் வந்த புராண கதைகள் அல்ல, அவைகள் கர்த்தருடைய வார்த்தையை அடிப்பட்ட முடிவுகள். இயேசு கூறினார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. பணியும் நோக்கமும், இந்த நோக்கம் மிக முக்கியமானது. நீங்கள் எப்பொழுது நோக்கத்தை தெரிந்து கொள்கிறீர்களோ, நீங்கள் அதை செம்மையாக மட்டும் செய்ய முடிக்காமல் அதை தைரியத்தினுடன் வாஞ்சையினுடன் நீங்கள் செய்யக்கூடும். நோக்கத்தில் இருக்கும் சக்தி மிக பெரியது. நான் ஒரு உதாரணத்தை இதுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் பலர் வீட்டில் மிக்சி இருக்கும். அதில் 2 கூஜால் இருக்கும். ஒன்று தண்ணீர் சேர்த்து அரைப்பதற்கு, மற்றொன்று தண்ணீர் சேர்க்காமல் காய்ந்த பொருளாக அரைப்பதற்கு. நீங்கள் அந்த காய்ந்த பொருளாக அரைக்க வேண்டிய கூஜாவை எடுத்து காய்ந்த மிளகாவை அரைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தைரியமாக 100% உங்களுக்கு தெரியும் அந்த மிளகா காஞ்ச மிளகாத்தூளாக வரும் என்று. அந்த காய்ந்த கூஜாவில் நீங்கள் தண்ணீர் சேர்க்க மாட்டீர்கள். அதே போல் தண்ணீர் சேர்க்க வேண்டிய கூஜாவில் நீங்கள் காய்ந்த பொருட்களை போட்டு அரைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அந்த காய்ந்த கூஜாவில் என்னுடைய வணிகத்துறையின் நோக்கம், நான் ஏன் இந்த நோக்கத்தை அறியாமல் இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட நோக்கம் என்ன என்று ஆராயும் மக்கள் எனக்கு பிடிக்கும். நான் அவர்களோடு உட்கார்ந்து பேசி ஆராய்ந்து பழகுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்டவர்கள் என்னுடைய தோஸ்தாகி விடுகிறார்கள். அவர்களிடமிருந்து நான் உற்சாகம் அடைவேன். மற்றவர்களோ என்னில் இருக்கும் என் உற்சாகத்தை உறிஞ்சி தள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நோக்கத்தை அறிகிறவர்களிடமிருந்து நான் அவர்களுடைய உற்சாகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது எபேசியர் 3:7 நாம் தியானிப்போம். பவுலடிகளார் இங்கு என்ன கூறுகிறார்? அவர் எழுதியிருக்கிறார், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனேன். ஹல்லேலூயா. அவர் விளக்குகிறார், அவருடைய பணியை நீங்கள் காண்பீர்களானால், அவர் பணியை பார்த்தீர்கள் என்றால் அந்த பணி அவரை நரகத்திற்கு தள்ளியிருக்க கூடும். எனினும் கர்த்தருடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் அவர் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரரானார். கர்த்தருடைய மிகப்பெரிய இரத்தினால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு காலத்தில் சபையை அவர் துன்புறுத்திய போதும் அதே பவுலடிகளார் சபையுடைய வழக்காடுகிற வழக்கறிஞர் போல் கர்த்தர் மாற்றினார். சிலர்
பவுலரை பார்த்து கேட்டிருக்கக்கூடும், உன்னை யார் ஊழியக்காரர் ஆக ஆக்கினார்? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ உன்னை என்னை நினைத்து கொண்டிருக்கிறார். பவுலுக்கு நன்றாக தெரியும் இவர் எப்பேற்பட்ட மக்களிடம் இவர் இந்த பதிலை கொடுக்கிறார் என்று. அவர் மிக சிறந்த சொற்பொழிவாளர். அந்த வசனத்தின்படி நீங்கள் இயேசுவை பின்பற்றினாலும் கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் கூறப்போனால் கிருபை இல்லாமல் இயேசுவையே நீங்கள் பின்பற்றிருக்க முடியாது. அதனால் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறும்பொழுது ஏதோ ஒரு நபர் சில காரியம் செய்ததினால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்று வஞ்சித்து விடாதீர்கள். கர்த்தர் அவர் மீது கிருபை வைத்து அவரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினால் ஒழிய அவர் ரட்சிப்புக்குள் வந்திருக்க முடியாது. கர்த்தர் அவரை காண்பதற்கும் அவரை அறிவதற்கும் வேண்டிய கிருபையை கொடுத்ததினால் மட்டுமே உங்களால் அவரை காண முடிந்தது, அவரை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஒரு விஞ்ஞானியை பார்த்து கேளுங்கள், ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க அவர்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது என்று. சில கண்டுபிடிப்புகளுக்கு 20 வருஷம் அல்லது 30 வருஷம் கூட எடுக்கக்கூடும். ஆனால் நீங்களோ சபைக்கு வந்தீர்கள், இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகர் என்று எளிதாக ஏற்றுக்கொண்டீர்கள். கர்த்தருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் மிக பெரியதாக இருந்தால் தான் அவ்வாறு செய்ய முடியும். உலகத்துக்கு கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட கிருபை அல்லது பவுலடிகளார் சொல்வது போல் இந்த குறிப்பான கிருபை என்று ஒன்று இருக்கிறது. அவர் முன்பு கர்த்தருடைய கிருபையினால் நான் ஒரு ஊழியக்காரனானேன் என்று பொதுவான கிருபையை பற்றி அவர் 7வது வசனத்தில் விவரித்தார் அல்லவா? அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் என்று பொதுவான கிருபை. அடுத்த வசனத்தில் இந்த கிருபை என்று ஒரு குறிப்பிட்ட கிருபையை குறித்து அவர் கூறுகிறார். அதனால் நீங்கள் தேவனிடம் உரையாடும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எனக்கு நீர் கொடுத்த இந்த கிருபை, சபையை வளர்க்க வேண்டிய இந்த கிருபைக்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கிறீர்கள். ஏனென்றால் இந்த கிருபை என்னென்று நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது தானே? நீங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை இருக்குது என்று நீங்கள் சொல்ல முடியாது. இது அவ்வாறு நடைபெறுவது இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு இருக்கிறது, என்னுடைய செல் குரூப்பில் எல்லா நபர்களும் 100 மடங்காக பெருகுவார்கள் என்று கூறுவது சரிப்படாது. ஏனென்றால் இந்த கிருபை என்ற வார்த்தை அங்கு இல்லை. இன்னும் கூறப்போனால் கடவுள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது எந்த வேலை இருந்தாலும் அதற்கு வேண்டிய கிருபையை கொடுக்கிறார். ஏனென்றால் வேதம் கூறுகிறது, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கத்தினும் அல்ல, ஆவினாலே ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கடவுளுக்கு தெரியும் மனிதன் உடைய சொந்த பலத்தினால் அவருடைய காரியத்தை மனிதன் செய்ய முடியாது என்று. கடவுளுக்கு தெரியும் மனிதன் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பலன் இருக்க வேண்டும் என்று. இந்த கிருபை தான் வேதம் கூறி எனக்குள் மிகவும் அதிகமாய் அவருடைய கிருபை என்று பவுலடிகளார் சொல்வார். இந்த பலன் உங்களுக்குள் கிரியை செய்தாலும் அதை நீங்கள் வெளியே கொண்டு வருகிறீர்கள், அதை நீங்கள் வெளியே எடுத்து காட்டுகிறீர்கள். ஏனென்றால் மனிதனுடைய பலத்தினால் கடவுளுடைய பணியை நீங்கள் செய்ய முடியாது. மனிதனுடைய பலத்தினால் ஒருவரை கூட நீங்கள் கிறிஸ்துவின் ரட்சிக்குள் நீங்கள் கொண்டு வர முடியாது. மனிதனுடைய பலத்தினால் இந்த முழு உலகமே நீங்கள் முட்டி போட செய்ய முடியும். ஆனால் மனிதனுடைய பலத்தினால் ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் கர்த்தருக்குள் வழி நடத்த முடியாது. கர்த்தருடைய பணியை செய்ய உங்களுக்கு கிருபை தேவை. எப்பொழுது நீங்கள் ஒருவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த முடிகிறதோ அதை அறிந்து பிறகு நீங்கள் களி கூற வேண்டும். ஏனென்றால் கிருபை உங்கள் மீது வேலை செய்கிறது. நீங்கள் அந்த நபரை கிறிஸ்துவுக்குள் அழைத்து வரும்பொழுது உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள் என்று. எபேசியர் 3:8 வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்கு எல்லாரிலும் இறைவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடம் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்தீர்களா? முதலில் அவர் என்ன கூறுகிறார்? அவர்
எனக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். பிறகு அந்த கிருபையை எதோடு இணைக்கிறார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பணி அதோடு இணைக்கிறார். ஹல்லேலூயா. நான் வெறுமே எனக்கு கிருபை இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கூடாது. அந்த கிருபையை நான் பயன்படுத்த வேண்டும். சில வேளைகளில் சிலர் சொல்வார்கள், பாஸ்டர் ஐயா, எனக்கு அந்த கிருபை இருக்கிறது, ஆனால் நான் கிரியைகளை காண முடியவில்லை என்று. நான் கூறுகிறேன், கிரியைகளை நீங்கள் ஏன் காண முடியவில்லை என்றால், நீங்கள் அந்த கிருபையை நீங்கள் இயக்கவில்லை. கிருபை இருந்தால் மட்டும் போதாது, அந்த கிருபையை நீங்கள் இயக்க வேண்டும். உங்களுக்கு எந்த காரணத்துக்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு ரொட்டியை வாங்கி வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பசி எடுக்கிறது, நீங்கள் கூறுகிறீர்கள் எனக்கு பசிக்கிறது என்று. நான் கூறுகிறேன், ரொட்டியை ஒன்று சாப்பிடு. அதற்கு நீங்கள் நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறுகிறேன். நான் என்ன சொல்ல முடியும்? பட்னியாவே கடன் தான் சொல்லும். பாஸ்டர், நீங்க என் வாழ்க்கையில கிருபை இருக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா என்னால அதனால ஒரு காரியத்தையும் ஒரு கிரியையும் காண முடியல. ஆமா, நீ காண முடியல. ஏனென்றால் உனக்கு எந்த நோக்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த கிருபையை நீ பயன்படுத்தவில்லை. நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்களுக்கு எந்த நோக்கத்திற்காக அந்த கிருபை வந்தது என்று நீங்கள் அதை உணர்ந்து அந்த திசையில் நீங்கள் அந்த கிருபையை பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் கிருபைக்கு திசைகள் உண்டு. கிருபை ஒரு திசையாக செல்ல அல்லது அதற்கு ஒரு வழி உண்டு. வேதம் கூறுகிறது, கர்த்தர் சகல விதமான கிருபைகளை உங்கள் வழியை கொண்டு வர முடியும் என்று. அப்படி என்றால் அந்த கிருபைக்கு ஒரு வழி இருக்கிறது. கிருபைக்கு திசைகள் உண்டு. இங்கு கவனித்தீர்கள் 8வது வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார்? புறஜாதிகளிடம் சுவிசேஷத்தை அறிவதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெரிகிறது எதற்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த திசையை நோக்கி இந்த கிருபை சென்று கொண்டிருக்கிறது என்று. இங்கு அவர் ஒரு இல்லை என்று கூறினார்கள். அதற்கு நான் என்ன செய்ய? அவர்கள் சரியாக இந்த ஐஸ்வர்யத்தை தேடவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் அது அளவற்ற ஐஸ்வர்யம் என்று. அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் எங்கு இருக்கிறது என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் சொன்ன தொகை குறைஞ்சபட்சம். ஏனென்றால் என் விசுவாசம் இந்த அளவற்ற ஐஸ்வர்யற்ற வார்த்தைக்கு ஏற்ப என் விசுவாசம் ஒத்திசையாய் செல்கிறது. உங்களால் இப்படி கணக்கு செய்ய முடியவில்லை அல்லது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதற்காக நான் தவறாக கணக்கெடுக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். உதாரணத்துக்கு, ஒருவரால் சூரியனை காண முடியாமல் போயிற்று என்று வைத்துக் கொள்வோம். அதனால் நான் சூரியனை காணக்கூடாது என்ற அர்த்தமில்லை. என்னுடைய மனம் 2100 கோடி டாலர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. உங்கள் நாவு ஒருவேளை அந்த தொகை சொல்ல தடுமாறலாம், ஆனால் எனக்கு ஆகாது. ஏனென்றால் நான் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேன். உதாரணத்துக்கு, 1 லிட்டர் தண்ணி எவ்வளவு நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க? 20 ரூபாய். நான் இப்பொழுது உலகத்துல இருக்கிற கடல் தண்ணீரும் நான் பருகிற தண்ணீராக மாற்றிவிட்டால் என்ன ஆகும்? எனக்கு தெரிகிறது காசு எங்கே இருக்கிறது என்று, அது எங்கு உலாவை இருக்கிறது என்று நான் அறிவேன். உங்கள் கண்கள் காணவில்லை என்றால் அது வேற விஷயம். இப்பொழுது மக்கள் பிராணவாயு அல்லது ஆக்சிஜனை குறித்து அதன் விலை மதிப்பிடுகிறார்கள். நான் கூறுகிறேன், ஆக்சிஜனுடைய விலை மதிப்பை நீங்கள் இப்பொழுதுதான் விலை போட்டு பார்க்கிறீர்கள். ஆனால் ஆக்சிஜனை அறிவதற்கு முன்பே, அது என்ன என்று அறிவதற்கு முன்பே, அதற்கு என்ன தொகை, அது எவ்வளவு ஐஸ்வர்யமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் சிந்தித்து விஞ்ஞானிகள் கூறுவார்கள், நாங்கள் இந்த ஆக்சிஜன் எல்லாம் நாங்கள் ஆராய செய்திருக்கிறோம் என்று. நான் கூறுகிறேன், விஞ்ஞானியாக நீ ஏதாவது படிச்சிருக்கியா? இந்த ஆக்சிஜன் அல்லது பிராணவாயுவை கடவுள் உனக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரே, அதுவுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா நான் கேட்கிறேன். இந்த விஞ்ஞானிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் கடவுள் இல்லை என்று. உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இதை வாதாடி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் கடவுள் கொடுத்த அதே ஆக்சிஜனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் தான் இந்த ஆக்சிஜனை, பிராணவாயுவை கண்டுபிடித்தீர்கள் என்று அறிக்கையிடுகிறீர்கள். நீங்கள் மிகவும் புத்தியற்றவர்கள். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அதனால் எப்பொழுதும் நீங்கள் இந்த ஏழை மனப்பான்மை அல்லது தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் என்ன உண்பேன், என்னத்தை உடுப்பேன், எங்கே தூங்குவேன், இந்த ஒரு காரியத்தை என்னால் நினைக்கவே முடியாது. கர்த்தர் என்னை இந்த காரியத்தில் ரட்சித்திருக்கிறார். நான் மீதி பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்பொழுது நான் கர்த்தரிடம் சொல்வேன், கர்த்தரே எனக்கு கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கை நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எந்தெந்த காரியங்கள் இந்த உலகத்தை கலக்குகிறதோ அது அசைப்பதில்லை. நான் என்னத்தை உண்பேன், என்னத்தை உடுப்பேன், எப்படி வாடகை காசை கட்ட போறேன் என்ற இந்த எண்ணங்கள் என்னுடைய மனதில் ஒரு பொழுதும் எனக்குள் நான் அதை அங்கீகரிப்பதில்லை. அது எனக்குள் வருவதும் இல்லை. என்னுடைய எண்ணத்தில் எது தெரியுமா வரும்? அளவற்ற கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை, சுவிசேஷத்தை பேச இதற்குத்தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் கேட்பார்கள், நீங்கள் ஏன் அதிகமாக பிரசங்கிக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் அங்குதான் எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் பிரசங்கம் உலகம் முடியும் வரை இருக்க போகிறது. சுவிசேஷ பிரசங்கம் எங்கும் ஓடி போக போகிறதில்லை. இந்த சுவிசேஷ பிரசங்கியார்கள் என்று அவர்கள் கோபத்தோடு சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று தெரியும். இந்த சுவிசேஷ பிரசங்கியார்கள் தான் எப்பொழுதுமே நிரந்தரமான பணி உடையவர்கள். முடியும் வரை இருக்கும் ஒரு பணி இந்த சுவிசேஷ பிரசங்கம் தான். நான் கூறுவேன், பிரசங்கம் எப்பொழுதுமே முடிய போகுவது இல்லை. சுவிசேஷ அறிவிப்பு எப்பொழுதுமே முடிய போவது இல்லை. உலகில் ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கும் வரை இருப்பானேன் என்று வைத்துக் கொள்ளும். அது வரைக்கும் சுவிசேஷ பிரசங்கம் தொடரும். இந்த உலகிலே மிகவும் பாதுகாப்புள்ள ஒரு வேலை என்ன என்றால் பிரசங்கம் செய்வது. ஏனென்றால் எல்லா தொழில்களும் முடிந்து போனாலும் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் நின்று போகாது. அது உலகம் முடியும் வரை. ஏனென்றால் சுவிசேஷ பிரசங்கத்தை வேலையை கொடுத்தவர் கடவுள். அந்த வேலையை உற்பத்தி செய்தவர் கடவுள். நான் சொல்வேன், உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான ஒரு தொழிலில் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அந்த தொழில் பிரசங்கம் செய்வது. ஏனென்றால் அது ரிட்டையர்மெண்ட் அதற்கு இல்லை. நான் ஏன் பாஸ்டரா இருக்கணும்? இதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்தா நீ இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு பாஸ்டர் ஆயிடுவேன். இங்க பவுலடிகளார் நம்முடைய மனதிற்கு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வர அவர் நம்மை திசையில் நடத்துகிறார். முதலில் அவர் என்ன கூறினார்? அவர் இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறினார். அதன் பிறகு அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நோக்கத்தையும் திசையும் அவர் காட்டினார். எப்பொழுதுமே இதை கொடுப்பதற்கு முன்பாக மக்களை தயார்படுத்த வேண்டும். அவர்கள் தயாரான நிலைமையில் இல்லை என்றால் அது பெரிய காரியத்தை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. தரிசனம், இதை நான் அவருடைய விசுவாசத்தை ஐஸ்வர்யத்தை மெச்சுகிறேன், நான் பரவசமாகுகிறேன். அவர் வெறும் இந்த காலத்தை மட்டும் பார்க்கவில்லை, நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கவில்லை, அவர் எதிர்காலத்தையும் பார்த்தார். அவர் மொத்த உலகத்தையே தன் தரிசனத்தினால் கண்டார். எல்லோரும் இதை காண என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் காண வேண்டும், எல்லா கண்களும் காணும், எல்லா முழங்காலும் எல்லா நாவும் அறிக்கையிடும், இயேசுவே ஆண்டவர் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர்கள் கொண்டு வரும் தடைகளை கண்டு நீங்கள் தடையடையாதீர்கள். எந்த திருடனும் நான் திருட வருகிறேன் என்று அறிவிப்பு கூறி திருடு வரப்போவதில்லை. அவர்கள் வெறும் நான் எவ்வாறு நம்முடைய எதிர் விளைவு செயல்படுகிறது என்பதை பார்க்க அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் உலகத்தார் அவர்களுடைய பிடியில் இருக்கிறார்கள் என்று. அவர்கள் நம்முடைய எதிர் விளைவு, நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை
காண்பதற்காக அவர் செய்கிறார்கள். அதனால் என்ன சொல்லும், ஒரு லாக்டவுனும் அல்லது ஊரடங்கு உத்தரவுக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்க தேவையில்லை. இதற்கு பிறகு எந்த ஊரடங்கு உத்தரவும் வராது. ஏன்? நமக்கு தெரியும், நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு இதற்கு பின்பு என்ன சக்திகள் இயங்குகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நான் முன்பே கூறியிருக்கிறேன், நான் மிகவும் பலசாலி. இந்த மும்பாயை யாரும் ஊரடங்கு உத்தரவுக்கு போட முடியாது. அசுத்த ஆவிகளுக்கு தெரியும் நான் யார் என்று. அவைகள் அஞ்சி நடுங்குகிறன. இந்த மனிதனில் அல்லது 2030 அவ்வளவுதான், கதை முடியுது. இதுக்கு மேல எதுவும் நடக்க போதில்லை. சிலர் 2050 இவ்வாறு நடக்கும் என்று சொல்லும் பொழுது நான் வியந்து போகிறேன். நீங்கள் பாலாம் போன்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசய தவறவிட்டு அது நடக்கும்போது அதை காணாத கண்கள் உள்ள நீங்கள் எவ்வாறு உண்மையை அறிந்து கொள்வீர்கள்? பாலாம் கதை நமக்கு தெரியும் தானே. அந்த கழுதை பேசுகிறது. ஈவன் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்கும் அந்த வினோதத்தை கவனிக்காமல் கழுதையை அவன் அடிக்கிறான். இன்னும் கேட்க போனால் அவன் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் மேலே அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த கழுதை மேலே அமர்ந்து கொண்டே அந்த கழுதையை பேசுகிற பொழுது அவனால் அந்த அதிசயத்தை காண முடியவில்லை, அற்புதத்தை அவனால் காண முடியவில்லை. 2050 நம்முடைய தீர்க்கதரிசிகள் இவ்வாறு கூறினார்கள் என்று நான் கேட்ட உடனே நான் கூறினேன், நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், நீங்கள் பாலாம் போன்ற தீர்க்கதரிசிகள். நமக்கோ உண்மையான தீர்க்கதரிசி பாஸ்டர் கிறிஸ் ஐயா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே 9வது வசனம், இப்பொழுது 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஞானமானது என்று கூறும்பொழுது நோக்கத்தை நீங்கள் கவனிக்கலாம். என்ன நோக்கம்? நோக்கம் என்ன? உன்னதங்களில் உள்ள துரைத்தங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஹல்லேலூயா. நம் செய்தியின் தலைப்பு என்ன? சபையின் நோக்கமும் பணியும். நாம் இப்பொழுது நோக்கத்தை பற்றி பார்க்கிறோம். நோக்கத்தை பார்க்கும்போதுதான் அவருடைய ஆனந்த ஞானமானது என்று எழுதியிருக்கிறது. முதலாவது கிருபையை பற்றி கூறினார். இப்பொழுது அந்த கிருபையை சுவிசேஷத்தின் மூலியமாக எதற்காக, எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டு எதற்காக, நோக்கம் என்ன என்பதை இந்த வசனங்கள் காட்டுகிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது சபையின் மூலியமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இதுதான் காரணம் பிரியமானவர்களே, தெரிய வரும் பொருட்டாக. ஹல்லேலூயா. இப்பொழுது காண்கிறீர்களா சபையினுடைய நோக்கம், சபையினுடைய குறிக்கோள். ஏனென்றால் வேதம் என்ன கூறுகிறது? சபையின் மூலமாய், வேறு எது மூலமாய் இல்ல, சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியும் வரும் பொருட்டாக. ஹல்லேலூயா. சபை ஏதோ சந்தோஷமாக பாடுவதற்காக மட்டுமல்ல, அதை விட ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நாம் கடவுளிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வயிற்றை நிரப்புங்கள், அதன் பிறகு இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய இடையை குறையுங்கள் என்று நாம் ஜெபிப்பது இல்லை. நாம் சபைக்கு வந்து இவ்வாறு ஜெபங்களை நாம் ஏறெடுப்பதில்லை. என்ன? முதலாவது நீங்கள் சாப்பாடை நிரப்புகிறீர்கள், அது பிறகு உங்களுடைய உடம்பை குறைக்க விரும்புகிறீர்கள். தயவு செய்து என்னுடைய உடம்பை பார்க்காதீர்கள். தெரிய வரும் பொருட்டாக என்று கூறும்பொழுது இங்கு நோக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் நோக்கம். தெரிய வரும் பொருட்டாக என்று 10ஆம் வசனத்தில் இருக்கிறதை எதன் மூலியமாய்
உன்னதில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரக்கும் அவருடைய ஆனது ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது அந்த அசுத்தாவியை துரத்த முடியவில்லை. விசுவாச சிறியவர்களே, உங்களோடு நான் எத்தனை காலம் இருப்பேன் என்று அவர்களை அதற்றினார், கடிந்து கொண்டார். அவர் அதை குறித்து சந்தோஷப்படவில்லை. அதே போல்தான் இயேசு சிலருடைய ஜெபத்தை கண்டு, ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை மீட் தருளும் சுவாமி என்று அவர்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, உங்களை எதிலிருந்து மீட்க வேண்டும்? நான் ஏற்கனவே உங்களை நான் ரட்சித்து விட்டனே என்று அவர் எண்ணக்கூடும். அல்லது கணித புத்தகமாக அல்ஜிப்ரா புத்தகத்திலோ இவைகள் இல்லை. நீங்கள் நாசாக்கே நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், ஆனால் இந்த ரகசியத்தை நீங்கள் அறியாமல் போக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயம் நீங்கள் படிக்காத ஒரு மனிதராயிருக்கலாம், ஆனால் இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், வாய்ப்பு உண்டு. ஏன்? நீங்கள் கடவுளை கடவுளை அறிந்தால்தான் இந்த ரகசியத்தை நீங்கள் அறிய முடியும். ஏனென்றால் இந்த ரகசியம் தேவனுக்குள்ளே கடவுள் வைத்து விட்டார். அதனால்தான் வேதம் கூறுகிறது, இந்த உலகத்தின் ஞானிகளை அவர் வெட்கப்படுத்தினாராம். இந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலங்களில் சபையின் நோக்கத்தை பக்தர்கள் அறியாதிருந்தார்கள். அது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை கடவுள் தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம் சில தீர்க்கதரிசிகள் ஓரளவு அறிந்திருந்தார்கள். அவ்வாறு அறிந்திருந்தாலும் அவர்களால் அதை முழுமையாக அறிய முடியவில்லை. ஆனால் இது தீர்க்கதரிசியாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் மூலமாய் அவர் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தார். அதனால் தான் அவர் நான் முதலில் பற்றி கூறினேன். ஏனென்றால் நீங்கள் கேட்கக்கூடும், அப்பொழுது பவுலடிகளாருக்கு மட்டும் எவ்வாறு இந்த ரகசியம் தெரிய வந்தது? பதில் என்ன? கர்த்தருடைய கிருபையினால். அவர் கிருபையிலிருந்து ஆரம்பித்தார். தேவ கிருபையால் என்று கூறினார். ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் ரகசியமும் ஒரு ஐக்கியம். இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம், இந்த ரகசியத்துக்குள் நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? இயேசு கூறினார், பாதாளத்தின் கதவுகள் இந்த சபையை மேற்கொள்ளாது என்று. நான் அவர்களுக்குள் வாசம் செய்து ஒன்றாக இருப்போம் என்று இயேசு கூறினார். அந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை தான் இங்கு பவுல் இவ்வாறு கூறுகிறார். இதுதான் இந்த ரகசியத்தின். கடவுள் சபையின் மூலியமாய் என்ன செய்ய விரும்பினாரோ அது நீங்க கடவுளோடு ஒன்றாக இணையவிடால் அது சாத்தியமாகாத ஒரு காரியம். ஆனால் கடவுளோடு நீங்கள் ஒன்றாக இணைந்து விட்டால் அது சாத்தியமாகும். அப்படிப்பட்ட ஐயம் கிரேக்கில் கொய்னோனியா என்று கூறப்படுகிறது. இதை கடவுள் திட்டமிட்டாலும், இவ்வாறு இந்த ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அதை ஆதாம் தவற விட்டு விட்டார். அதனால் தேவனால் அந்த ஐக்கியத்தை கொண்டு வர முடியவில்லை. கடவுள் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் கடவுளை போல நீங்கள் இயங்க முடியாது. நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் கடவுள் போல இயங்க வேண்டும் என்றால், இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் கடவுள் இருக்க வேண்டும். இதுதான் இங்கு இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்று அவர் அறிவிக்கிறார். இதுதான் ரகசியம். என்ன இந்த ரகசியம்? கர்த்தர் நம்மோடு ஒன்றாக இருக்க விரும்பினார். இதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சாதித்தார். நாம் அவருடனும்
அவர் நம்முடன் இருப்பதை அவர் கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றினார். சபையின் மூலமாய் அவர் மறைத்து வைத்த இந்த ரகசியம் அவர் இருதயத்துக்குள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ, ஆனால் அவர் மீறி யாரிடம் அதை கூறவில்லை, யாரிடம் அதை வெளிப்படுத்தவில்லை. ரகசியமாக கடவுள் வைத்திருந்தார். இது ஏற்கனவே ஒரு ரகசியம். இந்த ரகசியம் கடவுளுக்குள் மறைக்கப்பட்டிருந்தது. சபையின் ரகசியம், அதுதான் சபையின் ரகசியம். சபையை வைத்து கர்த்தருடைய நோக்கம் என்ன என்ற ரகசியம். இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவன் கடவுளுக்குள், இரண்டாவது கடவுள் அவனுக்குள் இறங்க வேண்டும், இயங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது புரிகிறதா எவ்வாறு நாம் மீண்டும் பிறந்து ஒரு புது சிருஷ்டியாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று. நீங்கள் மீண்டும் பிறக்கும் பொழுது நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் இருக்கிறார். இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நாம் அவருக்குள்ளே ஜீவித்து உலாவி நாம் வாழ்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரகசியம் பொழுதிலிருந்து இருந்தது. ஏதோ புதிய ஒரு ரகசியமாக அவர் கொண்டு வரவில்லை. ஆதி காலங்கள் மூலியமாய் இருந்த திட்டம் இந்த ரகசியம். இதுதான் சபையின் ரகசியம். சபையின் நோக்கத்தை ரகசியமாக எப்பொழுதிருந்து வைத்திருந்தார்? இன்றோ நேற்றோ அல்ல, கிறிஸ்து வந்த பிறகு இல்ல, ஆதி காலம் முதல். ஹல்லேலூயா. அதனால் ஒருபொழுதும் தவறிவிட்டதனால் மற்றொரு திட்டத்தை உண்டு பண்ணினார் எண்ணிவிடாதீர்கள். அது தவறு. அவ்வாறு நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் அல்லது கேட்பீர்கள் என்றால் நான் கூறுகிறேன், என் அன்பு சகோதரி, வேத நன்று வாசியுங்கள், தயவு செய்து நன்று வாசியுங்கள். இதுவே தேவனுடைய அசல் திட்டம். இந்த திட்டம், இந்த ரகசியம் அவர் கடவுளுக்குள் மறைத்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, எங்கே? தேவனுக்குள்ளே மறைக்கப்பட்ட உயிரினம் நாயாயிருந்தால் 20 வருஷம் பொறுத்தாலும் அது நாயாதான் இருக்கும். அதோடைய முகத்தை பார்த்தா ஏதோ அதுக்கு ஒரு முகம் மூடி போட்டு அதை நம்ம மாற்ற முடியும் என்று நம்ம எதிர்பார்ப்பது சரியல்ல. அதே போல்தான் இந்த ரகசியம் ஒரு குறிப்பிட்ட கால வெளிவர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த நேரம் இப்பொழுது அது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நேரம் தான் சபை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்யக்கூடும் நேரம். சபையானது இப்பொழுது குழந்தை வடிவத்திலிருந்து ஒரு முதிர்ந்த ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்யக்கூடும் நேரம். சபையானது இப்பொழுது குழந்தை வடிவத்திலிருந்து ஒரு முதிர்ந்த, ஏனென்றால் இப்பொழுது சபை ஆண்டவரே எனக்கு இதை செய்து கொடும் என்று கேட்பதில்லை. ஆண்டவரே சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு முதுமை பெற்றிருக்கிறது அல்லது முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. சபையானது இப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பது போல் ஜெபம் பண்ணுவதில்லை. சிலர் நாம் இந்த காலங்களில் கடவுளிடம் கேட்பதையே நிறுத்திவிட்டோம். நாங்கள் மீதி பேருக்கு பிரசங்கம் செய்யக்கூடும், கடவுளிடம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று. ஆனால் நாங்கள் கடவுளிடம் தைரியமாக இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவில்லை. இது ஒரு பெற்றோர் போல. ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையிடம் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்பார்கள். ஆனால் அந்த குழந்தையிடம் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பது அல்ல. அப்படி நாம் ஒரு பெற்றோர் தன் குழந்தையிடம் கேட்டால் அந்த குழந்தை இப்போது முதிர்ச்சியான நிலைமை அடைந்திருக்கிறது என்று கூறலாம். இந்த ரகசியம் கர்த்தருக்குள் அது அடைக்க வைக்கப்பட்டிருந்தது, அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடவுளுடைய நோக்கம் ஆதி காலத்தில் முதல் சபையின் நோக்கம் என்னவென்று அவர் வைத்திருந்தது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சபை மிகவும் விழித்திருக்கிறது. சபை இப்பொழுது மிக முதிர்ச்சி அடைந்த, மிகவும் ஞானத்தில் முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையில் வந்தபடியால், குழந்தை பருவத்திலிருந்து முதிர்ச்சி அடைந்த நிலைமையில் வந்தபடியால் கர்த்தர் இதை பாஸ்டர் கிறிஸ் போன்ற போதகர்களுக்கு தன் கண்களை, மனக்கண்களை திறந்து இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது எந்த ரகசியம்? நாம் மீண்டும் வாசிப்போம். 9 முதல் 11 வரை நான் வாசிக்க போகிறேன். எபேசியர் 9:11 வரை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமாய் அவர்களுக்கு காட்டுகிறார். சபையின் நோக்கம் என்னவென்று. சாத்தான் மிகவும் முட்டாள். அவன் முதல் ஆதாமை ஏமாற்றினான். சபையை அவன் ஒரு அல்பமாக, ஒன்றும் இல்லாத ஒரு பொருட்டாக நினைத்தான். அவனுக்கு தெரியாது நாம் சபையோடு எங்க கொண்டிருக்கிறோம், நாம் சபையோடு பிணைந்திருக்கிறோம், நாம் அவருடைய சரீரம், நாம் தலையோடு பிணைந்திருக்கிறோம் என்று அவன் அறியாதிருந்தான். அவன் யோசித்தான், நான் இயேசுவையே பார்த்துட்டேன், சபை என்னால ஒரு கை பார்க்க முடியாதா அப்படின்னு யோசித்தான். அவனுக்கு கர்த்தருடைய வசனம் முழுதுமாக தெரியாது. இயேசு கூறினார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் கதவுகள் மேற்கொள்ளாது என்று கூறினார். அல்லேலூயா கூறினார். வரும் காலங்களில் மிக செழிப்பாக இருக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சபைகளில் ஆவியில் முதிர்ச்சி அடைந்து வல்லமையாக இருக்கும் நபர்கள் அதிகமாய் சபைகளில் பெருகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. மக்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கும். நான் என்னுடைய பங்கு என்னவென்று முன்பே அறிவித்து விட்டேன். அதுதான் குறைந்தபட்ச அளவு. எனக்கு கடவுள் என்னை அழைத்து உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டால் அதை தெக்க தெளிவாக கூற வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அது என்னுடைய விசுவாசத்தின் பிரகாரம். சாலமோன் ராஜாவே 3,000 கோடி டாலர்கள் செல்வாக்கு வைத்திருந்தார். நான் என்னுடைய விசுவாசத்தின் பிரகாரமாக என்னுடைய பட்ஜெட்டை நான் கடவுளிடம் சொல்ல விரும்புகிறேன். இதை கூறும்போது நான் தெளிவாக இருக்கிறேன். இன்னும் அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஐசுவத்தை இருந்து பங்கு கொள்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள். அதனால் தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உலகில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த மாற்றங்கள் சபையின் வழியாக மட்டுமாக தான் வர முடியும். வேறு வழியே இல்லை. எந்த உலக அரசாங்கமும் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்களே ஒரு குழைப்படைந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய ஜெபங்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். நாம் ஏனோதானோ என்று இனிமேல் இருக்க முடியாது. நம்முடைய அர்ப்பணிப்பு இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான காலம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நேரத்தை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரே இயக்கம் நம்முடைய சபை. இது தவிர வேற வழியே இல்லை. நம்முடைய சபை என்று சொல்லும்பொழுது கிறிஸ்துவின் சபை என்று கூற வருகிறேன். மோர்தெகாய் எஸ்தருக்கு சொன்ன அறிவுரை யாருக்கு தெரியும்? ஒருவேளை இந்த நேரத்தில் நீ இருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம், அதனால நீ ராஜ்யத்தில் இருக்கிறாய் என்று கூறினார். நாமோ நீர் ஒருவேளை இருப்பாய் என்று நாம் யோசிப்பதில்லை. நமக்கு திட்ட தெளிவாக தெரியும் நாம் கடவுளுடைய நேரத்திலும் காலங்களிலும் நாம் இயங்குகிறோம் என்று. இந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் இப்போது நாம் யூகிக்கவில்லை. வேதம் திக்க தெளிவாக தெரியுது. சபையின் மூலியமாய் என்ன நடக்கும்? அல்லேலூயா. உன்னதத்திலும் துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அதனால் இது ஏதோ ஒரு யோசிப்பது யூகிக்கிற காரியம் அல்ல. வேதம் தெளிவாக கூறுகிறது. எதன் மூலியமாய்? சபையின் மூலியமாய். நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் நமக்கு
தெரியும். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக நாம் இருக்கிறோம். இங்கு சபையே தீமைகளை தடு இந்த உணர்வோடு தான் நாம் ஜெபிக்கிறோம். இந்த உணர்வோடு தான் நீங்களும் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தில் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு பக்தி வெத்திகை உண்டு. நீங்கள் ராப்சோடியை மீதி பேருக்கு கொடுப்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் கடவுளுக்கு கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் செய்கிற காரியம் ஏதோ உங்களுடைய மனசுக்கு சில அருமையான பாராட்டுகள் கிடைக்கும் புள்ளிகளுக்காக அல்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது உங்களால் 1 லட்ச காணிக்கை கொடுக்க முடிந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரை எப்பொழுது இந்த கிருபை மூலம் நான் 10 லட்ச காணிக்கை கொடுக்க முடியும் என்று, எப்பொழுது நான் 1 கோடி காணிக்கை ஒரு மாசத்துக்கு என்னால் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வணிக விதத்திலும் தொழிற்சாலை வளர்ப்பதிலும் பல திட்டங்களை தன் ஞானத்தினால் காட்டுவார். அவருடைய அனந்த ஞானமானது அனந்த ஞானம். அதனால் நீங்கள் உங்களை உயர்தரவாக மக்களாக, விசேஷ மக்களாக நீங்கள் உங்களை கருத வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் கூறுவார்கள், கடவுள் என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? நான் சொல்வேன், நீ உன்னை வச்சு உன்னை ஒரு ஆள் வச்சு கடவுள் இந்த உலகத்தையே ஆட்டுவார். இது உண்மையா பாஸ்டர்? தான் நான் சொல்றேன். நான் சொல்வதை நம்பு. என்னால் எப்படி பெரிய காரியங்கள் செய்ய முடிகிறது? ஏனென்றால் நான் முதல் நான் அதை விசுவாசித்தேன். என்னால் பெரிய காரியங்கள் கர்த்தருக்காக செய்ய முடியும் என்று. நான் கடவுளுக்கு எப்பொழுதுமே இல்லை என்று மறுமொழி கொடுத்ததே இல்லை. நான் எப்பொழுதுமே ஒன்று கேட்டிருக்கிறேன், ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் என்பதை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சாட்சி தெரியும் என்று நினைக்கிறேன். நான் கடவுளிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஏன் இவ்வளவு முன்னாக என்று தான் கேட்டேன் ஒழிய ஏன் நான் என்று கேட்கவில்லை. கடவுள் என்னை வைத்து பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டும்போது நான் ஆம் என்று கூறினேன். என்னை பொறுத்தவரை என்னால் எனக்கு பெரிய காரியங்கள் எதுவுமே எனக்கு ஒரு இறுதிய துடிப்போ இல்லது ஒரு ஷாக்கையோ கொடுக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 கோடி பார்த்தா எனக்கு மாரடைப்பு வந்துடும். அதே காரணத்தால் தான் தூதர்கள் உங்களுக்கு 10 கோடி எங்க இருக்குதுன்னு காட்டுவது இல்லை. நீங்கள் பேசும் முறையை மாற்றுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், போதெல்லாம் நீங்கள் அது போல பயத்தக்கார உளறல் ஜோக்குகளை கூற மாட்டீர்கள் என்று. இதை போன்ற பெரிய காரங்களை பார்த்தா எனக்கு இறுதிய துடிப்பு வந்துடும் நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா, கடவுள் எப்படி அந்த பெரிய காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பாரு? நீங்கள் தவறான வார்த்தைகளை கூறுவீர்களானால் அல்லது பேசுவீர்களானால் அதை விட பெரிய வார்த்தைகள், உயர்ந்த வார்த்தைகளை வைத்து தான் அந்த தவறான வார்த்தைகளை நாம் அழிக்க முடியும். அல்லது அதை விட உயர்ந்த அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை தான் அந்த சிறிய வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை முழுவதுமாக அழிக்க முடியும். அதனால் நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபித்து அந்நிய பாஷையில் பேசி உங்களுடைய ஆவி உணர்த்தும் போது வார்த்தைகளை அந்த முன்னாடி கூறிய வீணற்ற வார்த்தைகளை நீங்கள் கேன்சல் செய்துவிட வேண்டும். இந்த எக்ஸாம் பேப்பர்ல சில பேர் எழுதுவாங்க, அப்புறம் அழிப்பாங்க. முழு நேரமும் எழுதலும் அழிப்பதிலே நீங்க இருந்தீங்கன்னா, எழுதிட்டு அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால நீங்க ஆவிக்குரிய விதியில இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் அழிக்கணும்ன்ற ஒரு போக்குல போவாதீங்க. முதல் முறையே சரியான முறையில் எழுதுங்கள், பேசுங்கள். சிலர் கூறுவாங்க, பாஸ்டர் எப்படி தவற சரிப்பட்டலான்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் தவறு செய்யும் போதெல்லாம் சரி பண்ணிடுவேன். இதுல இருக்கிற முட்டாள்தனத்தை நீங்க கவனிக்க முடியுதா? சொல்லியதால் அவர்கள் தவறாக பேசுவது ஆமோதிக்கிறார்கள். உதாரணத்திற்கு அருங்காட்சியகம் அல்லது பொருட்காட்சி சாலை எழுத வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். எழுதிட்டு அதை மறுபடியும் அழிக்கிறது, மறுபடியும் அழிக்கிறது, மறுபடியும் திங்கக்கிழமை எழுதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் எழுதுது. நீங்க சொல்றதுக்குள்ள பொருட்காட்சி சாலை இந்த கால தேவைப்படாத ஒரு
காரியமாக ஆகிவிடும். எவ்வாறு சில காரியங்கள் நாம் இப்பொழுது பயன்படுத்தவில்லை, ஏனென்றால் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி இப்பொழுது கர்த்தருக்கு அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்துக்காகவும் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காகவும் அவருக்கு நமக்கு இந்த கனப்பொருந்திய பணியான இந்த உலகத்தையே மாற்றக்கூடக்கூடிய பணியை நமக்கு கொடுத்தாரே அதற்காக ஸ்தோத்திரியுங்கள். எப்பேற்பட்ட ஒரு கனம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னதங்களில் உள்ள துரைத்தலங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்தா ஞானமானது சபையின் மூலமாய் தெரியும் வரும் பொருட்டாக சபைக்கு அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் மூலியமாய், சபையின் வழியாக நான் சபையை இருக்கிறேன், நான் சபையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை முதலாவது பார்த்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க விரும்புவீர்கள் ஆனால் இது ஒரு அழகிய அருமையான சந்தர்ப்பம். சொல்வதை மீண்டும் சொல்லுங்கள். அதை சொல்லும்போது உங்கள் இருதயத்தில் உணர்ந்து அதை விசுவாசித்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை நிஜமான ஆவார். அவர் எங்களுடைய வாழ்க்கையை வரவேற்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் இந்த செய்தியில் கேட்ட மிக அழகான காரியங்கள் யாவும் உங்களுடைய பகுதியாக எங்கிருந்தாலும் உங்களுடைய கண்களை மூடி இந்த ஜெபத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து உணர்ந்து உங்களுடைய சொந்த வாயினால் அறிக்கையிடுங்கள். அன்புள்ள கடவுளே, என் தேவனே, நான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை 3வது நாள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினீர்கள். அவர் இப்பொழுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று இயேசு தேவகுமாரனை என்னுடைய இருதயத்துக்கு வரவழைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு வரவழைக்கிறேன். அவரை என்னுடைய வாழ்க்கையின் எஜமானனாகவும் இரட்சகராகவும் நான் வரவேற்கிறேன். என் வாயினால் நான் இந்த அறிக்கையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனின் நன்றி பிதாவே, அவர்களை உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் உம்முடைய அன்பினாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை உம்முடைய வார்த்தையினாலும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பிதாவே. இவைகளை யாவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். பிதாவே நன்றி எல்லா ஆசீர்வாதத்திற்கு, பிரபுவே நன்றி வேண்டுதல் கேட்பதற்கு. பிதாவே நன்றி எல்லா ஆசீர்வாதத்திற்கு, பிரபுவே நன்றி வேண்டுதல் கேட்பதற்கு. கேட்காததையும் கொடுத்தீரே, இவ்வளவு
எல்லா ஆசீர்வாதத்திற்கு பிரபுவே நன்றி. வேண்டுதல் கேட்பதற்கு எவ்வளவு இரக்கமானவர் நீரே என் பிதாவே. நான் கேட்கும் முன்பே நீரே எனக்கு தந்தீர். ஓ எவ்வளவு இரக்கமானவர் நீரே என் பிதாவே. நான் கேட்கும் முன்பே நீரே எனக்கு தந்தீர். ஓ எவ்வளவு இரக்கமானவர் நீரே என் பிதாவே. நான் கேட்கும் முன்பே நீரே எனக்கு தந்தீர். பிதாவே நன்றி. எல்லா ஆசீர்வாதத்திற்கு பிரபுவே நன்றி. வேண்டுதல் கேட்பதற்கு பிதாவே நன்றி. எல்லா ஆசீர்வாதத்திற்கு பிரபுவே நன்றி. வேண்டுதல் கேட்பதற்கு பிதாவே நன்றி. காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆன்லைன் சபைகள் உள்ளது. இது நமக்கு பெரிய முதலீடாக உள்ளது. நான் சொல்வது என்னவென்றால், அனைவருக்கும் மிக மிக நன்றி. நீங்கள் செய்த கடின உழைப்பிற்காக சபை உறுப்பினராக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அறிவித்து பிற மொழிகளில் சென்டர்கள் அமைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாது, தேவன் எல்லாம் அற்புதம் செய்ய இருக்கிறார் என்று. Praise the Lord. Hallelujah. நாம் எழுந்து நிற்போம், நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.